வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு ஒரு அதிசயமான கதை சொல்ல போகிறேன். ஒரு சூரிய வம்சத்தில் இருந்து சந்திர வம்சத்துக்கு மாறின ஒரு மாவீரனை பற்றிய கதை தான். இவன் எப்படி மாறினான்? இவன் ஒரு சாபத்தினால 6 மாதம் ஆணாகவும் 6 மாதம் பெண்ணாகவும் வாழ வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது? அந்த மன்னன் யார்? அவனுக்கும் சந்திரனுடைய மகன் புதனுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை நீங்கள் முதல்ல கேட்கணும். சில வித்தியாசமான கதைகள் நம்மளுடைய புராணங்களில் இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி நல்ல விஷயங்களை தான் தேடி சொல்லிகிட்ருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல புத பகவானுடைய பிறப்பை பற்றி நம்ம பார்க்கணுங்க. இந்த சந்திர பகவான் இருக்கார் இல்லையா, இவர் தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி கிட்ட போய் கல்வி கற்றுக்க போயிட்டார். கல்வி கற்றுக்க போன இடத்துல தாரா மிக அழகாக இருந்தா. அவளை பார்த்ததுமே இந்த சந்திரனுக்கு பயங்கரமாக ஆசை வந்துருச்சு. அந்த தாரான்ற பெண்ணை அவர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. தாரா யாருங்க? நம்ம குருவோட மனைவி தாங்க இந்த தாரா. குருவோட மனைவியை இவர் அதிகமாக ஆசை வச்சுட்டாரு. அதே போல் அந்த தாராவும் சந்திரன் மேலே அதிகமாக ஆசை வச்சுட்டாங்க. இவங்களுடைய அதாவது சந்திரனுடைய அழகு அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அழகால் தான் அந்த தாரா ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் புதன். புதன் ரொம்ப அறிவாளிங்க, அறிவு கூர்மை. உங்களுடைய கிரகத்தில் புதன் அப்படின்னாலே அறிவு கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த புதனுக்கு பிறந்ததுலேருந்தே மதிநுட்பம் ஜாஸ்தி. அதாவது முன்கூட்டியே எல்லா விஷயமும் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய புத்திசாலி, அறிவாளி, கல்விக்கு அதிபதி. இதெல்லாம் பார்த்ததுமே இந்த புத பகவானுக்கு புத்திக்கு அதிகாரி இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவருக்கு பேர் புதன். இவரது அறிவாற்றலை பார்த்து மகிழ்ந்து போன பிரம்மா அவரை நவகிரகங்களில் ஒருத்தராக நியமித்தார். இந்த புத பகவானுடைய சக்தி, கல்வி, அறிவு, வியாபார நுணுக்கம், கணக்கு வழக்கு, புத்தி கூர்மை இதுக்கெல்லாம் அதிபதி தான் இந்த புத பகவான். இவர் எப்போவுமே இறைவனை ஒரு நிலையாக நினச்சிக்கிட்டு தியானத்திலேயே உட்கார்ந்துருப்பார். இதனால் இவரது அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். அதனால தான் புத பகவானுக்கு அவ்வளவு அறிவு இருக்குது. இப்போ புத பகவானை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, அவரோட சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூரிய வம்சத்துலேருந்து தோன்றின ஒரு மன்னனால் சந்திர வம்சம் எப்படி உருவாச்சு? அந்த மாவீரன் யார்? அவன் ஏன் 6 மாதம் ஆணாகவும் 6 மாதம் பெண்ணாகவும் வாழ வேண்டிய நிலை? அந்த மன்னன் யார்? அவனுக்கும் சந்திரன் மகன் புதனுக்கும் என்ன சம்பந்தம்? அதை தான் இனி பார்க்க போகிறோம். இமயமலை அடிவாரத்தில் ஒரு அழகான ஒரு பொய்கை நந்தவனம், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு அழகான சோலை, அதுக்கு பேர் சரவண பொய்கை வனம். இது எல்லாருமே தடை செய்யப்பட்ட பகுதி, இறைவனோட பகுதி. அங்கே ஈசனும் பார்வதியும் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த இடம் எல்லாருக்குமே தெரியும், இது தடை செய்யப்பட்ட இடம், இங்கே போகக்கூடாதுன்னு. சூரிய வம்சத்தை சேர்ந்த மனுவோட மூத்த மகன் இளன். இவன் பயங்கர கம்பீரமான அரசன். இவன் ஒரு தடவை அந்த பக்கமாக தன்னுடைய குதிரையில் வேட்டைக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வரும்போது அவனுக்கு இந்த சோலையை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டான். இவ்வளோ அழகான சோலையா, இதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு நினைக்கும்போது வீரர்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இது தடை செய்யப்பட்ட பகுதி, இங்கே நமக்கு போகிறதுக்கு கூடாது, தப்பு அப்படின்னு. ஏன் இவ்வளோ அழகான இடத்த நம்ம பார்க்காம போனாதான் தப்பு? யார் தடை செஞ்சது? இல்லை, ஈசனும் பார்வதியும் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது சரவண பொய்கை, அதனால்
இந்த இடத்துல வந்து அவங்க இருக்கிறதுனால, அவங்க வாழறதுனால இது ஈசன் வந்து ஒரு கட்டளை இட்டிருக்காரு. இந்த நந்தவனத்துக்குள்ள யார் எந்த ஆண் நுழைஞ்சாலும் அவன் அப்படியே பெண்ணாக மாறணும். இது என்ன அதிசயமான கதையாக இருக்க அப்படின்னு இளன் சிரித்தான். இது வரைக்கும் கேட்காத கதையாக இருக்குத. ஒரு ஆண் எப்படி திடீர்னு பெண்ணாக மாற முடியும்? சரி, காலை வைக்கிறவன் ஆள் பெண்ணாக மாறலாம், எல்லாருமா மாற முடியும்? அதெல்லாம் நடக்கிற விஷயமா பாருங்க. நம்ம குதிரையை ஒட்டி இறங்க தேவையில்லை, வாங்க உள்ளே போகலாம். வந்துட்டோம், இவ்வளோ அழகான இடத்த நம்ம பார்க்காம போனால் எப்படி அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த சோலைக்குள்ளே உள்ளே போக போக அந்த அழகு அவங்கள மயக்குது. அந்த அழகை பார்த்து மெய் மறந்து உள்ளே நுழைஞ்சிட்டான். உள்ளே போக போக இவனுடைய உடல் மென்மையாக மாறத் தொடங்கிறது நல்லா தெரியுது. நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இது என்ன ஆச்சரியம்? உள்ளே நுழையும் போதே வா, நம்ம ஏதோ ஒரு மாதிரி ஆகிறோமே, நம்மளுடைய உடல்லாம் ஏதோ ஒரு மாற்றத்தை தருத அப்படின்னு அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட அந்த குதிரை மேலே உட்கார முடியல. அப்படியே இறங்கி தரையில் காலை வச்சு அடுத்த உடாடியே அவனுடைய உடை அப்படியே பெண்ணாக மாறிடுச்சுங்க. அழகாக புடவை கட்டிட்டு மிக சிறந்த அழகியாக இந்த அரசன் மாறிட்டான். அவனுக்கு திடீர்னு பயமாயிடுச்சு. குதிரையில் ஏறலான்னு போனால் அவன் கொண்டு வந்த ஆண் குதிரை அது இல்லை, அது பெண் குதிரை. இது என்னடா வம்பா போச்சு, குதிரையும் பெண்ணாக மாறிடுச்ச அப்படின்னு வீரர்கள் நிச்சயம் நம்மளை பார்த்தா சிரிக்க போகிறாங்க அப்படின்னு மெதுவாக திரும்பினா மொத்த வீரர்களும் அப்படியே பெண் தோற்றத்தில் இருந்தாங்க. அந்த மன்னனுக்கு அதிர்ச்சியாக போயிடுச்சு. இப்படி மொத்த பேருமே மாறிட்டோமே, இப்போ இவருக்கு இலைன்னு பேர் வந்துருச்சு. இந்த அரசர் வந்து இந்த தன்னுடைய நாட்டை மறந்துட்டாரு, தான் ஆண் அப்படின்றத மறந்துட்டாரு. அந்த உடம்புல வந்து ஒரு நளினமோ வெட்கமோ எல்லாமே வந்துருச்சு. கூட இருக்கிறவங்களும் தாங்க வந்து அரசருக்கு பணி செய்ய வந்த வீரர்கள் அப்படின்றத மறந்துட்டாங்க. எல்லாருமே மெய் மறந்து பெண்கள் கூட்டம் போல் அந்த காட்டில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தண்ணி எடுத்து விளையாடுறது, பூக்களை பறிக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி விளையாட்டாக தான் இருந்ததை தவிர இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, இவங்க என்ன வேலை இருக்குது நாட்டில், இவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே மறந்து போச்சு. இவங்க பெண்கள் கூட்டம் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சது. இந்த காட்டிலேயே பல ஆண்டுகளாக இவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்படியே விளையாடிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு பக்கத்தில். அந்த இடத்துக்கு போன அப்புறம் அங்கே போய் இந்த இலை, அதாவது இந்த இளன் தான் இப்போ இலையாக மாறிட்டார் பெண்ணா. இவர் அங்கே போயிட்டு நேராக ஒரு தண்ணியில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பெண் இலைன்னே சொல்லலாம். இப்போ இவ குளிச்சுட்டே இருக்கும்போது அங்கே தவத்தில் புதன் உட்காந்துருக்காரு. புதன் தான் புத்தி கூர்மசாலி இல்லை, அவர் தவத்தில் உட்காந்துட்ருக்காரு. இவரை பார்த்ததுமே இந்த அவளுக்கு வந்து திடீர்னு ஆசை வந்துருச்சு. இவ்வளோ அழகான ஒரு வாலிபனா அப்படின்னு பயங்கரமாக ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். அந்த புதனுக்கும் இந்த பெண் மேலே ஒரு விருப்பம் வந்துருச்சு. இவ்வளோ அழகியா இந்த காட்டிலையா அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த புதனுடைய அறிவுத்திறனை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் பேசுறது, அவர் நடக்கிற முறை எல்லாத்தையும் இந்த இலைக்கு பிடிச்சிட்டு அந்த புதனை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி புதன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். யார்? இந்த இலை. இந்த பெண்ணாக இருக்கிற இலை வந்து புதன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நல்லா சந்தோஷமாக வாழுறாங்க. காட்டில் இவங்க சுத்தாத இடமே கிடையாது. அதாவது தடை செய்யப்பட்ட பகுதியை விட மீதி இடத்துல எல்லாம் சுற்றுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இவ பெண்ணாகவே முழுவதும் மாறினதுனால ஆண் என்ற நினைவே கிடையாது. இவளுக்கு ஒரு மன்னன் அப்படின்ற நினைவு மறந்து போச்சு. கூட வந்தவங்கெல்லாம் அவளுடைய தோழியாக தான் அவள் கூட சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் வந்து அந்த வீரர்களுக்கும் தெரியல. எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும்
காதலோட அடையாளமாக இவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு இந்த இலைக்கு. அந்த குழந்தை பேர் புருவரஸ். இந்த இடத்துல ஒரு அதிசயம் நிகழுது. இந்த இளன் சூரிய வம்சத்தை சேர்ந்தவன். அவன் பெண்ணாக மாறிட்டான். புதன் சந்திர வம்சத்தை சேர்ந்தவன். இவன் ஆண் தான். ஆனால் இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த புருவரஸ். குழந்தை பிறந்ததுமே இந்த அரசருக்கு அதாவது இந்த இலைக்கு திடீர்னு ஆண் உருவம் வந்துருச்சு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். குழந்தை பிறந்ததுமே இவருடைய அந்த சில ஆண்டுகள் தண்டனை, சில மாதங்கள் தண்டனை மாறி, சில ஆண்டுகள் நினைக்கிறேன் மாறி ஆண் உருவம் வந்துருச்சு. இவருக்கு அப்போ தான் அரசன் தெரியுது. ஆனால் கையில் ஒரு குழந்தை இருக்குது. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த புதனை பார்க்கும்போது புதனுக்கு இந்த விஷயம் அத்தனையும் தெரியும். ஏன்னா அவர் தான் புத்திசாலியாச்ச, புத்தி கூர்மையானவராச்ச. தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தது ஒரு ஆண் கூட தான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அழகு அவரை நிலைக்குலைய வச்சதுனால இந்த விபரீதம் நடந்தது. எந்த விஷயத்துக்கும் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. இப்போ இந்த அரசர் தன்னுடைய குழந்தை புருவரசை கூட்டிக்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைக்கு முடி சுட்டிட்டாரு. திடீர்னு அவர் உடல் மாற்றம் பெண்ணாக மாற ஆரம்பித்த உடனே இந்த மக்களுக்கு திரும்பவும் இவரை பார்க்கும்போது ஆச்சரியமாகிடுச்சு. என்னடா இந்த அரசர் இப்படி மாறுறார? வரும்போது ஒரு குழந்தையோடு வந்தார், காட்டுக்கு போனார், ஒரு குழந்தையோடு வந்தார். வந்த கொஞ்ச நாளில் இவர் ஒரு பெண்ணாக மாறிட்டார். இவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு மக்கள் எல்லாம் ஒரு விதமான வெறுப்புணர்ச்சியை காட்ட ஆரம்பித்தாங்க. இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே வசிஷ்ட முனிவரை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி இந்த காட்டுக்கு போயிட்டேன், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு மொத்த தகவலையே சொல்கிறாரு. எனக்கும் இந்த புதனுக்கும் பிறந்த குழந்தை தான் என்னுடைய இந்த புருவரஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இது ஈசனுடைய சாபம். இது இந்த வம்சம் வளரணுன்றதுக்காக ஈசன் செய்த செயல். இதுக்கு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆண் பெற்றெடுத்த குழந்தை தான் புதன், அதாவது அவள் பெண்ணாக இருக்கும்போது. அப்படின்னும்போது இதுக்கு நீ ஒன்றுமே பண்ண முடியாது. யாகங்கள் பூஜையால் உன்னை நீ மாற்றிக்கோ, உன்னுடைய மகனை அரசனாக்கிடு. நீ நிறைய பூஜை நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சினா பழைய உருவத்துக்கு வரலாம் அப்படின்னோடனே பையனுக்கு முடி சூட்டிட்டாரு. புத பகவான் வந்த வேலை முடிஞ்சுது. அதாவது சூரிய வம்சத்துக்கு ஒரு சந்திர வம்சத்தை சேர்ந்த ஒரு மகனை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். திரும்பவும் தியானத்துக்கு போயிட்டார். இவர் அதுக்கப்புறம் நாட்டில் பல யாகங்களையும் பூஜைகளையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த செஞ்சு முடிச்சுட்டு பையன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு அவர் மீண்டும் ஒரு ஆணாக மாறின பிறகு இந்த மக்களுக்கு அவரை பார்க்கும்போது வெறுப்புணர்ச்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த நாடு எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு நானே ஒரு தவறாக ஒரு உதாரணமாக ஆயிட்டேன், தேவையில்லாத விஷயத்தை செஞ்சதுனால என்னுடைய உருவம் மாறுச்சு, என்னுடைய வாழ்க்கை மாறுச்சு, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதுதான் நம்ம தெரியாத விஷயத்தில் நுழையக்கூடாதுன்றது. இதுக்கப்புறம் இவர் போயிட்டு காசிக்கு போயிட்டார். அங்கேயே பல வருஷங்கள் தவம் இருக்க ஆரம்பித்தார். சிவபெருமானை நோக்கி அவருடைய துன்பத்தை எடுத்து சொல்லி வழிபட ஆரம்பித்தார். ஈசன் மனமிறங்கி அவருக்கு புதிய வரத்தை கொடுத்தாரு. அதாவது 6 மாதம் நீ நாட்டை ஆட்சி செய்யலாம், ஆணாக இருந்து 6 மாதம் பெண்ணாக இருக்கலாம். அப்போ நீ காட்டுக்கு நீ தவம் இருக்க ஆரம்பிச்சிரு. அதாவது 6 மாதம் ஆண், 6 மாதம் பெண் அப்படின்னு இந்த இளன் இலை அப்படின்னு மாறி மாறி வாழ ஆரம்பிச்சு மக்களுக்கு இதில் யார் இவர் அப்படின்னு புரியாமல் போச்சு. கடைசியில் இவர் நாட்டை எல்லாத்தையுமே வெறுத்துட்டு கடைசி வரைக்கும் சிவ தியானத்திலேயே உட்கார்ந்துட்டார். ஒரே உடல் தான், ஆனால் 2 விதமான மாற்றம். ஒரு
வம்சத்துக்கு காரணமாக இருந்த இளைஞன் கதை தான் நமக்கு சொல்கிறது என்னன்னா, விதின்றது நம்ம வாழ்க்கையில் மாத்திரம் இல்லைங்க, இந்த கிரகங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இந்த சந்திரன் தாராவை கூட குருவோட மனைவின்னு தெரிஞ்சே சேர்ந்ததுனால இந்த புதன் உருவானார். இந்த புதன் பிறக்கிறதுக்கு இந்த புதனுக்கு இந்த புருவஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு, அதாவது சந்திர வம்சத்துக்கு தொடர்பு வர்றதுக்கு காரணமாக ஒரு சூரிய வம்சத்தை சேர்ந்த இளவரசன் இளன் தேவைப்பட்டார். அவரும் இவரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த புதிய புருவசுடைய வாழ்க்கை. இந்த எந்த செயலுமே கிரகங்களை கூட விட்டு வைக்கலைங்க. ஒரு தாய் ஒரு மன்னனா, தந்தை சந்திர வம்சத்தை சேர்ந்தவனா, விதி யாரையுமே விட்டு வைக்காதீங்க. ஒரு சக்கரவர்த்தியே இருந்தாலும் இயற்கையோட விதிக்கு கட்டுப்பட்டு தாங்க வாழணும். உண்மையாகவே இளன் இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். சூரிய வம்சத்தில் இருந்து ஒரு சந்திர வம்சம் பிறக்கணும், அது சிறப்பாக நடக்கணும். கடைசியில் இளன் தன்னுடைய வாழ்நாள் இறுதியை தன் மகன்கிட்ட நிரந்தரமாக ஒப்படைச்சிட்டு இவர் காட்டிலேயே தவம் இருந்து ஈசனை நோக்கி வழிபட்டு கடைசியாக ஈசன்கிட்ட போய் சேர்ந்தார். எல்லா காரணத்துக்கும் விஷயம் இல்லாமல் நடக்கிறது இல்லைங்க. ஆனால் நம்ம உட்காந்துட்டு ஒரு விஷயத்தையும் புதன் இப்படி பிறந்தார், ஈசன் இதை சொன்னார், அப்புறம் சனி பகவான் தவறு கொடுக்குறவர், தண்டனை கொடுக்குறவர், அவருக்கு ஒரு கால் சரியில்லை கிடையாதுங்க. எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது. நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புராணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக புராணம் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் திடீர்னு மாறுது, திடீர்னு மறையுது. நம்ம கூட இருக்கிறவங்க நிரந்தரமாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, திடீர்னு அவங்க மறைகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்குங்க. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுதா? இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னுடைய தொடர்பில் இருப்பீங்க. என்னோட சேனலோட குறிக்கோளே உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு சேரணும். உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத கதைகளை உங்கள் வீட்டில் ஒருத்தராக நான் சொல்லணும்.